புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்கள், ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்ற அரசு பள்ளி மாணவிகள். புதுச்சேரி மாநில காவல்துறையில் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங் பதவியேற்ற பின் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வடக்கு பகுதி சரகத்திற்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், மேட்டுப்பாளையம், லாஸ்பேட்டை, டி நகர், சேதராப்பேட் போக்குவரத்து காவல் வடக்கு காவல் நிலையங்கள் டிஜிபி ஆய்வு மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்த காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங்கை ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்றனர். அவரும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள ரெக்கார்ட் ரூம், ஆயுத அறை, குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு அறை மற்றும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட காவல் நிலைய கண்காணிப்பாளர்களுடன் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் குற்ற செயல்களின் நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வு செய்ய போது திருப்தி அடைந்த அவர் இதனைத் தொடர்ந்து பின்பற்றுமாறு பாராட்டினார். மேலும் அனைத்து குற்றம் தொடர்பான பதிவுகளையும் அவ்வப்போது பதிவு செய்து வைக்க வேண்டும், எப்பொழுது கேட்டாலும் எடுத்துக் கொடுக்க வேண்டுமென கூறினார். தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அவருக்கு அரசு பள்ளி மாணவிகள் ரோஜாப்பூ கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்கும் ஆய்வு மேற்கொண்டார்.